ஸ்ரீ பஞ்சமகாதேவி அருளால் என் உபவாசக வாழ்க்கையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது என் சுயசரிதை. ஜெய் ஸ்ரீ மகாகால். ஓம் நமோ நாராயண. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமியே போற்றி போற்றி. குருவடி சரணம் திருவடி சரணம் திருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் மகாவித்யாயை வித்மஹே நேஹஸ்தாயை தீமஹி தன்னோ ஸ்ரீ பஞ்சதேவி பிரச்சோதயாது. அப்புறம் என்னை பெற்றவங்க ரொம்ப கண்டிப்போட வளர்த்தாங்க. அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, யார்கிட்டையும் வீணா சண்டைக்கு போகக்கூடாது, குடிக்கக்கூடாது, தீய பழக்கங்கள் எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லி என்னை பெத்த அம்மா ஒவ்வொரு கவளம் சோத்துக்கும் ஒரு புத்திமதி சொல்லி எங்களை வளர்த்தாங்க. இதுல என்னோட பெரிய அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் எங்க மாமா, அவரும் ரொம்ப கண்டிப்போட காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாரு. எழுந்திருச்சு உக்காந்து படி அப்படிம்பாரு. அந்த மாதிரி அவரும் ரொம்ப டிசிப்ளின் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அவர் ஒரு மிலிட்ரி ஆபீசர், அதனால டிசிப்ளின் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அதனால இயற்கையாவே ஒழுக்கங்கிறது எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரு பழக்கமாவே ஆயிருச்சு. நல்ல பழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்க நம்மள சீன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம என்ன வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு திருநங்கைங்கிற காரணத்தினால பம்பாய் ஓடி போன பின்னாடிதான் வெளி உலகம்ங்கிறது என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். எங்க அம்மா எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ் கத்துக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க இல்லையா? அந்த கிளாஸ்ல பரதநாட்டியம் கத்துக்கிட்டதால டான்ஸ் எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம். அதனால வீட்லயே நடராஜரை வச்சு யாருக்கும் தெரியாம பூஜை பண்ணுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, காலை மேல தூக்கிட்டு இருக்கிற கடவுள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அதனால அதெல்லாம் வைக்கக்கூடாதும்பாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு அலமாரியில பதுக்கி வச்சுக்கிட்டு பூஜை பண்றதும், சதங்கையை கட்டி ஆடுறதும் இப்படி இருந்ததுனால பம்பாய் போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல எப்படியோ கடையில வசூல் பண்ணக்கூடிய திருநங்கைகளை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். மாஹிம் ரோடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு பம்பாயில. அங்க அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் சேர்ந்தேன். அப்பெல்லாம் 5 பைசா, 2 பைசா, 3 பைசா, 1 பைசா. அந்த காலத்துல கடைக்கு கடை வசூல் பண்ண அந்த திருநங்கைகள்லாம் போவாங்க. அப்ப நானும் அவங்க கூட சேர்ந்து போவேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில வசூல் பண்ணிட்டு வந்தா ரூ. 5 ரூ. 6 கிடைச்சா பெரிய விஷயம். அந்த நாளையில 4 நாவுக்கு 5 இட்லி வரும். அப்படிப்பட்ட காலம் அது. அதனால சந்தோஷமா அவங்க கூட இருந்தேன். ஓடி பிடிச்சு விளையாட, சிரிக்க, ஆட, பாட இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தேன்.
அதுக்கு பிறகு எப்படியோ ஒரு அம்மா இருந்தாங்க, விருதாச்சலத்தை சேர்ந்தவங்க. அவங்க பேரு கண்ணம்மா. அந்த அம்மா கிட்ட நான் கடை வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சேமிச்சு வச்சேன். ரூ. 2000 சேமிச்ச பின்னாடி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போய் வரேம்மான்னு கிளம்பி போனேன். கிளம்பி போன போதுதான் எங்க திருநங்கைகள்ல நடக்கிற ஒரு சம்பிரதாயம். அத ஆப்ரேஷன்னு சொல்லுவீங்க. ஆனா இது எங்க ஆட்களே செய்யக்கூடிய விஷயம். அதனால அதுக்கு போய் அந்த நாளையில ரூ. 300 கொடுத்தேன். ரூ. 300 கொடுத்தா அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ரூ. 300 கொடுத்ததும் அவங்க எனக்கு அப்படி செஞ்சு விட்டாங்க. பிறகு நான் கிளம்பி வந்து பம்பாயில இருக்கக்கூடிய எங்க குருவுக்கு குருன்னு இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சேன். அவங்க எனக்கு 48 நாள்ல பால் ஃபங்க்ஷன்னு சொல்லி தீட்டு கழிப்பாங்க. அத வந்து எனக்கு 53ஆம் நாள் செஞ்சாங்க. செஞ்சுக்கிட்ட பின்னாடி ப்ராஸ்டியூஷன்ல தான் பொழைக்க முடியும்னு சொன்ன உடனே எனக்கு சரி வரல. அதனால திரும்பவும் மாயம் வந்துட்டேன். மாயம் வந்து கடை வசூல் அப்படி இப்படி இருக்கும்போது ஆடுறவங்க பாடுறவங்களே நான் பார்த்தேன் திருநங்கைகள்ல. அப்பதான் என் குருவை முதல் முறையா பார்த்தேன். அவங்க கிட்ட எனக்கும் ஆடுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். என்ன தயவு செஞ்சு உங்க கூட கூட்டிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கூட்டிக்கிட்டு போய் எல்லா பாஷைகளிலையும் பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு பாடலை கற்றுக் கொடுத்து ஆட வச்சு பாட வச்சு ஒரு வழியை காட்டினாங்க. பம்பாயில எல்லாம் குழந்தை பிறந்தாலும் கல்யாணம் ஆனாலும் திருநங்கைகளுக்கு பதாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பதாய் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா நார்த் இந்தியால உத்தரப்பிரதேசத்துல இது மிகவும் பிரபலம். அதனால பம்பாயில முக்காவாசி பேரு யூபியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதனால அங்க இருந்தாங்க. நானும் அவங்க கூட ஆட பாட கொள்ள என் வயசே போயிருச்சு. சின்ன வயசுல இருந்து இருந்தேன். ஆனா அப்படி இருக்கிற காலத்துல இடையில திருநங்கைகளுக்குள்ள நடந்த ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனால வெளியே வந்து சோகமா இருக்கும்போது என்ன கிறிஸ்தவர்கள் கூட்டிக்கிட்டு போனாங்க. கூட்டிக்கிட்டு போய் எங்க கூட இருங்க, உங்க மனஸ்தாபம் எல்லாம் போயிடும், நீங்க ஜெபிங்க கொல்லுங்க அப்படிங்கும்போது அதையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு நேரம் இப்போ தற்சமயம் உள்ள 7 வருஷத்துக்கு முந்தைய கதை. அந்த நேரம் வரும்போது என் குருநாதர் என் கனவுல வந்து, நீ வழி தப்பி போகாமல் என் வழி நடப்பாய் அப்படின்னு என்னை கூப்பிடுவோம். இது யாரு இந்த வயசான தாத்தா அடிக்கடி கனவுல வர்றாருன்னு தெரியாம இருக்க. அதுக்கு பிறகு என் கனவுல அம்பாள் தத்ரூபமாக காட்சி கொடுத்தா. மகா காளியாக, பால திரிபுர சுந்தரியாக, மதுரை மீனாட்சியாக, அம்பாள் மாசாணி அம்மனாக இப்படியெல்லாம் எனக்கு காட்சி கொடுத்து என் வழி நீ நட அப்படின்னும் போது இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரியாம குழம்பி போனேன் நான். பிறகு ஒரு 3 நாளுக்குள்ள அம்பாலோட விக்கிரகம் என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அவளை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளிலையும் அவளை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி
என்னோட இருக்கக்கூடிய இந்த அம்பாள் அபிஷேகம் ஆகாத நதியே இந்தியாவுல கிடையாது. அத்தனை நதிகள்லயும் அபிஷேகம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணி அவளை கொண்டு வந்து திருவண்ணாமலையில என் வீட்டுல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் கனவுல வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நீ ஒரு கோயில் கட்டு, எனக்கான இடம் அது, எனக்கு அங்க கோயில் கட்டுன்னு அம்பாள் கேட்க நானும்